குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ரெசிபி செஞ்சு தர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் இந்த ரெசிபி வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். வெல்கம் டு மீனாராஜா விலாக்ஸ். இது செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், வெங்காயம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து குக்கிங்க்கு ரொம்ப டைம் எடுக்காது. கேரட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரட் துருவுறதுல நீல வாக்கில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதோடு வந்துட்டு சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடுனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு இதோடு வந்துட்டு சேர்த்துருங்க. இது நல்லா வந்து பொரிய ஆரம்பிக்கட்டும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொடியை கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த காய்கறிகளும் இது ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினோன்னே இதில் வந்து மற்ற காய்கறிகளை நம்ம வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதம் வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோசையும் பீன்ஸையும் சேர்த்துடலாம். ஏன்னா வந்துட்டு கேரட் வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் தண்ணி எதுவும் நம்ம வந்து சேர்க்கக்கூடாதுங்க. ஏன்னா இந்த காய்கறிகளிலிருந்து வர்ற தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு வந்துட்டு சேர்த்துடலாம். நம்ம சப்பாத்தி மாவுலேயே ஏற்கனவே உப்பு போட்டு தான் வந்துட்டு பிசைஞ்சு வச்சுருப்போம். அதனால் இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 காஞ்ச மிளகாய் மிக்ஸி ஜாரில் 1-2 அடித்து எடுத்து வந்திருக்கேன். அதை வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதோடு வந்துட்டு பெப்பர் பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதே இல்லைங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க இந்த பெப்பரும் இந்த சில்லி ஃப்ளெக்ஸோட காரம் மட்டும்தான் நமக்கு. இதோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க கேரட்டை இதோடு வந்துட்டு சேர்த்துடலாம். கேரட் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப குக் ஆகாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்குறோம். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்துலேயே இது நல்லா வந்து இந்த சேர்த்துருக்க இந்த பீன்ஸ் மட்டும்தாங்க கொஞ்சம் வேகிறது டைம் எடுக்கும். முட்டைக்கோஸ்லாம் கூட மெலிசாக தான் வெட்டியிருக்கும். அதனால் ரொம்ப டைம் எடுக்காது. 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 2 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்குது. இதை நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா 3/4 அளவுமே வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ சப்பாத்தி மாவு நார்மலாக எப்பயும் பிசைகிற மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 2 மட்டும் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டலாம். இந்த மாதிரி வந்து கட்டையில் வந்துட்டு மாவு தூவிக்கோங்க. நம்ம வந்து எண்ணெய் தொட்டு கூட நீங்கள் வந்து செய்யலாம். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி மாவு போட்டு தேய்ச்சிங்கன்னா வந்துட்டு சப்பாத்தி வந்து நல்லா வந்துட்டு சாஃப்டாக வரும். நல்லா இந்த மாதிரி வந்து எப்பயும் நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் மீடியம் சைஸாக வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தேய்க்கிற சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்கிற மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சப்பாத்தி வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நம்ம தேய்ச்சி எடுக்கிற இந்த 2 சப்பாத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் பிளேட் வச்சு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி 2ஐயும் தேய்ச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங்க்கு முட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டையை வந்து உடச்சிட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி 2 சப்பாத்தி எடுத்துருக்கனால 2 முட்டை சேர்க்குறேன். நீங்கள் எத்தனை சப்பாத்தி ரோல் செய்ய போகிறீங்களோ அது அந்த மாதிரி வந்துட்டு முட்டை வந்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு உப்பு, கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு, கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூளும் வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட அவ்வளோ சீக்கிரம் வந்து மிக்ஸ் ஆகாது. அதனால் வந்து நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வந்து அடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து தவா வந்து சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி சேஃபாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சப்பாத்தி இதில் வந்து போட்டுட்டு 2 சைடும் வந்து திருப்பி விட்டு எடுக்கலாம். இதோட வந்துட்டு மேலே கொஞ்சமாக வந்துட்டு நான் எண்ணெய் போடுறேங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நெய் கூட இதில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சப்பாத்தி வந்து சுட்டு எடுக்கலாம். 2 சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 2 சப்பாத்தியுமே அதே தவாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம முட்டை அடித்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்துட்டு பாதி அளவு மட்டும் இதோட வந்துட்டு சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி சைஸுக்கே வந்துட்டு ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுருங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அடியிலையும் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அடியில் வந்துட்டு முட்டை வந்துட்டு ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது கொஞ்ச நேரம் வந்து வெந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். முட்டை வந்து ரொம்ப நேரம் வந்து வேகக்கூடாது. கொஞ்சம் நேரத்தில் திருப்பி போட்டு வந்துட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே இன்னொரு முட்டையும் வந்து நம்ம வேக வச்சு வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சேனலில் இதே மாதிரி குக்கிங் வீடியோ மட்டும் கிடையாதுங்க. ஷார்ட்ஸ் வீடியோ, கோலோ வீடியோ, டிப்ஸ் வீடியோ, விலாக்ஸ், கார்டனிங் எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சேனல் டெய்லியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம சப்பாத்தி ரோலுக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்தி வந்து எடுத்து வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் இது மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு ஸ்வீட்னஸ் பிடிக்கும்னால கொஞ்சம் நிறையவே வந்து டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன். இதோட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை வந்துட்டு இது மேலே வந்துட்டு வச்சிடலாம்.
இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கொஞ்சமாக இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இதே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. நார்மலாக சப்பாத்தி சாப்பிட்டா அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உள்ளார வைக்கிற அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா அந்த காய்கறியில் ஒரு லேயர் இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுருங்க. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா பெப்பரும் உப்பும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை லைட்டாக இந்த மாதிரி வந்து மேலே வந்து தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ரோல் மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுறலாங்க. மறுபடியும் இதே மாதிரி இன்னொன்று வந்து செஞ்சுக்கலாம், இன்னொரு சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சதையும். இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையே கிடையாதுங்க. இதே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி சாப்பிட்டா ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க, மறுபடியும் வேணும்னு சொல்லி விரும்பி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ரோல் வந்து நல்லாவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதிலே கூட மேலே கொஞ்சம் வந்து டொமேட்டோ சாஸ் கூட தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து 2ஆக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். சப்பாத்தி ரோலுங்கிற நீங்கள் நிறைய மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு தடவை இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.